ஹலோ கைஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு சிறப்பு மீடியா 2.0. நான் உங்கள் உதய். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் சீசன் 9 உடைய 7வது வாரத்துக்கான 2வது நாளுக்கான மதிய நேர ஓட்டிங் முடிவுகளை தான் இந்த வீடியோவில் முழுசாக பார்க்க போகிறீங்க. ஸோ இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் ஒரு வெள்ளைக்கால் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணி ஆளில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்டேட் பண்ணுற ஒவ்வொரு விஷயம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். அதுதான் இந்த வீடியோ குறைஞ்சபட்சம் ஒரு 1000 லைக் நான் எதிர்பார்க்குறேன். ஸோ லைக்கை போடுங்க, வீடியோ பாருங்கள். வாங்க இந்த வீடியோக்குள்ள வந்து போகலாம். நம்பர் 1 பொசிஷனில் த ஒன் அண்ட் ஒன்லி திவ்யா அவர்கள் தான் வந்து இருந்துட்டுருக்காங்க. அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 34,949 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி ஓட்டிங்ஸோட பர்சன்டேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா 35,000 வாக்குகள் கிட்ட வாங்கியிருக்காங்க. பட் இவங்க என்ன தான் பண்ணிட்டாங்க அப்படின்றதான் இப்போ வரைக்குமே வந்து தெரியல. ஃபர்ஸ்ட் டே வந்து பயங்கரமாக டிசிப்ளின் டெக்கோரம் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. செகண்ட் டேவே வந்து இவங்களுடைய டிசிப்ளின் டெக்கோரம் என்ன அப்படிங்கிறது மக்கள் எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சுது. ஸோ அதனை தொடர்ந்து பெருசாக எதுவுமே வந்து பண்ணல. பட் இருந்தாலும் ஃபஸ்ட் பொசிஷனில் இருக்காங்க. இதுக்கான ரீசன் தெரிஞ்சது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் வந்து பதிவு பண்ணுங்கள். 2வது பொசிஷனில் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஜே பார்வதி அவர்கள் தான் வந்து இருந்துட்டுருக்காங்க. அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 30,953 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 13.29% இருந்துட்டுருக்காங்க விஜே பார்வதி அவர்கள். ஸோ பார்வதியை பொறுத்தவரையிலும் ஒரு நல்ல பிளேயர் தான். இப்போ பார்வதி அமைதியாக இருக்கிறதுனால அந்த வீடியோ வந்து பயங்கர சைலண்ட்டாக மயான கொள்ளையாக வந்து இருந்துகிட்ருக்கு. ஏன்னா எந்த கண்டென்ட்டுமே இல்லை, சும்மா செத்து போன மாதிரி இருந்துகிட்ருக்கு அந்த ஷோ. பட் பார்க்க முடியல, இருந்தாலும் வேறு வழி இல்லை. 3வது பொசிஷனில் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விக்ரம் அவர்கள் வந்து இருந்துட்டுருக்காரு. அவர் வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 24,816 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 10.65% இருந்துட்டுருக்காரு விக்கல்ஸ் விக்ரம் அவர்கள். ஸோ விக்கல்ஸ் விக்ரம் அவர்கள் சிறப்பான கண்டென்ட்லாம் வந்து கொடுத்துட்டு கொண்டு இருக்கிறார். பட் அவருடைய ஸ்டைலில் வந்து கொடுத்துட்ருக்காரு. இப்போ புதுசாக மாறினார் அப்படி கிடையாது, பழைய மாதிரி அம்பியாகவே வந்து கொடுத்துட்ருக்காரு. ஏன்னா காலையிலேருந்து திவ்யா அவருக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி கிளாஷ் வந்து நடந்துச்சு. ஸோ அதுக்கான ரீசன்ஸ் எல்லாம் தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன், கண்டிப்பாக போட்டு பாருங்கள். அதுக்கடுத்து யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 4th பொசிஷனில் சபரிநாதன் அவர்கள் இருந்துட்டுருக்காரு. அவர் வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 21,907 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 9.4% இருந்துட்டுருக்காங்க சபரிநாதன் அவர்கள். ஆக்சுவலாக இந்த மனுஷு ஃபஸ்ட் வீக் இருந்த இருப்புக்கு கண்டிப்பாக இவர் தான் ஃபஸ்ட் பொசிஷன்லேயே வந்து இருந்திருக்கணும். ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய இந்த சீசனில் இருக்கக்கூடிய ஓவர் டாக்ஸிக்கு கண்டிப்பாக வந்து சபரிநாதன் வந்து ஒரு சிறப்பான ஆளாக வந்து இருந்திருப்பார் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்தா சபரிநாதன் இப்படி சறுக்கி விட்டார். ஸோ அதனால் அவரும் பார்த்திங்கன்னா ரொம்ப தடால்டடியாக இல்லாமல் சும்மா நார்மலாக தான் வந்து இருந்துகிட்ருக்காரு ஓட்டிங்ஸில். ஸோ அதுக்கடுத்து 5வது பொசிஷனில் கெமி அவர்கள் வந்திருக்காங்க. அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 21,688 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 9.31% இருந்துகிட்ருக்காங்க நம்மளுடைய கெமி அவர்கள். ஸோ கெமியை பொறுத்தவரையிலையும் ஒரு நல்ல பிளேயர். ஸோ அதனால தான் இவ்வளோ வாக்குகள் வந்து வந்திருக்கு அப்படின்னு நான் நம்புகிறேன். ஆனாலும் பேசுகிற விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரசிக்கும்படியாக இல்லை, அப்படியே ரொம்ப ரூடாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு நெகட்டிவாக அமையிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. அதுக்கடுத்து 6வது பொசிஷனில் சாண்ட்ரா அவர்கள். அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 16,055 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 6.89% இருந்துட்டுருக்காங்க சாண்ட்ரா அவர்கள். ஸோ சாண்ட்ராவை பொறுத்தவரையிலையும் ஒரு நல்ல பிளேயர் அப்படின்லாம் நான் வந்து சொல்ல மாட்டேன், ஆனால் நல்ல மூமெண்ட் வந்து கொடுத்துருந்தாங்க. மேபி அவங்க வந்து உள்ளர வரதுக்கு முன்னாடி இதெல்லாம் பிளான் பண்ணி இந்த மாதிரிலாம் நம்ம பண்ணலாம், அன்பு கேங்கை வந்து தகர்க்கலாம், அதுக்கப்புறம் ஒன்றா நம்ம வந்து ஒரு கூட்டு சேர்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு வந்தாங்களான்னு தெரியல. பட் ஆரம்ப காலகட்டத்தில் சரியான வரவேற்பு வந்து மக்கள்கிட்ட வந்து கிடச்சிது. பட் இப்போது அப்படி இல்லை. அதுக்கடுத்த 7வது பொசிஷனில் கனி அவர்கள் வந்து இருந்துட்டுருக்காங்க. அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 14,453 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 6.2% இருந்துட்டுருக்காங்க கனி திரு அவர்கள். ஸோ கனி அவர்களை இந்த வாரத்தில் வேற ஒரு கனியாக நீங்கள் உங்களால் பார்க்க முடியும். இதுக்கு முன்னாடி விஷ பாட்டில் தன்மை இருக்கக்கூடிய கனி அவர்கள் இன்னும் கொஞ்சம் விஷம் ஏற்றிக்கொண்டு வீட்டுக்குள்ளே சுற்றி கொண்டு இருக்கிறார். ஸோ யாரெல்லாம் சிக்கி சின்ன பின்னம் ஆக போகிறாங்க அப்படிங்கிறது தெரியல. ஸோ அதோடைய கொஞ்சம் ஒரு ட்ரைலர் வந்து பார்த்திங்கன்னா நேற்றுக்கு ஒரு டாஸ்க் வந்து கொடுத்தாங்க இல்லையா நைட்டு. ஸோ அந்த டாஸ்க்லேயே கமருதினை போட்டு பொழந்து எடுத்திருப்பாங்க. பட் கமருதினும் அதுக்கான ரிப்ளை வந்து கொடுத்துருப்பாரு. 8வது பொசிஷனில் அரோரா சிங்குலர் அவர்கள் வந்து இருக்காங்க. அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 13,368 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 5.74% இருந்துட்டுருக்காங்க அரோரா சிங்குலர் அவர்கள். ஆக்சுவலாக இந்த பொண்ணு எதுக்கு தான் இந்த வீட்டுக்குள்ளே இருக்குது அப்படின்னு சொல்லி பல பேர் வந்து கேள்விகள் எழுப்பியிருக்காங்க, ஏன் இன்க்ளூடிங் நானும் வந்து எழுப்பியிருக்கேன். பட் இந்த கேமை பற்றின புரிதல் அந்த பொண்ணுக்கு வந்து நல்லா இருக்குது. நிறைய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா பாயிண்ட் பை பாயிண்ட்டாக எடுத்து வைக்கிறாங்க. ஸோ அது வந்து அவங்களுடைய பாசிட்டிவான விஷயங்களை வந்து தூண்டிகிட்ருக்கு. அதுக்கடுத்து 9வது பொசிஷனில் வியானா. அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 13,346 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 5.74% இருந்துட்டுருக்காங்க
நம்மளுடைய வியானா அவர்கள். எனக்கு என்னன்னா, வியானா அவர்கள் வந்து ஏன் இப்படி இருக்காங்க அப்படிங்கிறது சுத்தமா எனக்கு புரியல. ஆரம்ப காலகட்டத்தில சூப்பரா கேம் ப்ளே பண்ணிட்டு, இப்ப புலம்புறத மட்டுமே வாடிக்கையாக வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். எங்கடா கன்டென்ட் கிடைக்கும், அந்த கன்டென்ட்குள்ள நம்ம ஒரு கன்டென்ட் பண்ணலாம் அப்படின்ற மாரி வந்து சுத்திட்டு இருக்காங்க. குறிப்பா இவங்களோட டார்கெட் முழுக்க முழுக்க வந்து வினோத் பக்கம் மட்டும் தான் இருக்கே தவிர, இவங்க எப்படி விளையாடுறது அப்படிங்கிறத பிளான் பண்ண மாட்டேங்கிறாங்க. 10வது பொசிஷன்ல பிரஜன் அவர்கள் வந்து இருக்காங்க. அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது, 13,311 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 5.71% வந்து இருந்துட்டுருக்காங்க பிரஜன் அவர்கள். பிரஜன் பெருசாக கேம் எல்லாம் வந்து விளையாடல. அவங்களோட ஒய்ஃப் பின்னாடியே வந்து சுற்றிட்டு இருக்காப்புல. ஏதோ பிளான் பண்ணுறா அப்படிங்கிற பேரில் வந்து பேப்பர் ரவுடி மாதிரி அப்பப்போ மிரட்டிட்டு இருக்காரு ஒட்டுமொத்த ஹவுஸ்மேட்ஸும் சேர்த்துக்கிட்டு. ஸோ அதிலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி அச்சத்தோடு தான் வந்து இருந்துட்டு இருக்காங்க ஹவுஸ்மேட்ஸு. கூடிய விரைவில் எவிக்ட் ஆகி வெளியே போவார் அப்படின்னு சொல்லி நம்பப்படுகிறது. அதுக்கடுத்த 11வது பொசிஷனில் சுபிக்ஷா அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை 10,370 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 4.45% இருந்துட்டுருக்காங்க சுபிக்ஷா அவர்கள். ஸோ சுபிக்ஷா அவர்களுக்கு ஒரு நல்ல ஓப்பனிங் இந்த சீசனில் வந்து இருந்தது. பட் சுபிக்ஷா அவர்கள் அதை சரியாக பயன்படுத்திக்கல. ஸோ எல்லாருமே அட்ரஸ் பண்ணதின் காரணமாக ஐயோ நம்ம என்னடா சரியாக வந்து தெரியாமல் போயிட்டோமோ, இண்டிவிஜுவலாக கேம் ப்ளே பண்ணலையோ அப்படிங்கிற ஒரு பயம் வந்துட்டு, இப்போ எது கிடைச்சாலும் சரி நம்ம ஏதோ ஒன்று பண்ணலாம் அப்படின்னு சொல்லி குறுக்க எந்த பிரச்சனைகள் நடந்தாலும் போய் பேசிகிட்டு இருக்கிறத உங்களால் பார்த்துருக்க முடியும். பட் அது வந்து அவங்களுடைய கேமை இம்ப்ரூவைஸ் பண்ணாது. 12வது பொசிஷனில் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமித் அவர்கள் தான் வந்து இருந்துட்டுருக்காரு. அவர் வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 9,255 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 3.97% இருந்துட்டுருக்காங்க நம்மளுடைய அமித் ப்ரோ அவர்கள். ஸோ அமித் அவர்கள் காலை நேர முடிவின் போது வந்து கடைசி பொசிஷனில் வந்து இருந்தாங்க. பட் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா அமித் அவர்கள் வந்து கொஞ்சம் முன்னேறி 12வது பொசிஷனுக்கு போயிருக்காரு. ஸோ அதுக்கடுத்து யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடைசி பொசிஷனில் ரம்யா அவர்கள் வந்து இருக்காங்க 13வது பொசிஷன். அண்ட் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டிங்ஸ் 3.65% அண்ட் ஓட்டிங்ஸ் 8,509 ஓட்டுகளாகும். இந்த வீட்டுக்குள்ளே சும்மா சாப்பிட்டு தூங்கக்கூடிய ஒரு ஆள் இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக நான் ரம்யாவுடைய பேரை சொல்லியே தீருவேன். அதுக்கப்புறம் எப்ஜே பரவாயில்ல, லாஸ்ட் வீக்கில் வந்து பெஸ்ட் பர்ஃபார்மர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் வந்து வாங்கியிருந்தாப்புல. அது மட்டும் இல்லாமல் இந்த வாரத்தில் கேப்டனாகவும் ஆகியிருக்கார். ஓகேங்களா, என்ன தான் அவர் வந்து பேசினாலையும், என்ன தான் தப்புகள் செஞ்சாலும், என்ன தான் நல்லா தூங்கி விழுந்தாலையும் அந்தந்த இடங்களில் கண்டென்ட் கொடுக்கறதுக்கு அவர் பஞ்சமே வச்சதில்லை. ஸோ அந்த விதத்தில் ரம்யா அவர்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ஒஸ்ட்டாக வந்து இருந்துட்டுருக்காங்க அப்படின்னு தான் வந்து சொல்லியானோம். ஏன்னா ரம்யா அவர்கள் வந்து எந்த விதத்துலையும் ட்ரை அவுட் கூட வந்து பண்ணவே கிடையாது. சும்மா வந்து இருந்துட்டுருக்காங்களே தவிர மற்றபடிக்கு ஒன்றுமே கிடையாது. யாராவது அவங்களுடைய கேங்கில் போய் அழுகுறாங்க அப்படின்னா அந்த கேங் ஆள் அழுதுட்டாங்களே அப்படின்ற மாதிரி ஒரு சில விஷயங்களை மட்டும் வந்து பார்த்திங்க அப்படின்னா பண்ணிகிட்ருக்காங்களே தவிர அது வந்து மக்கள்கிட்ட ரசிக்கும்படியாக இல்லை. ஸோ அதனால தான் ஒவ்வொரு வாரமும் அவங்க நாமினேஷனில் வரும் பொழுது மக்கள் வந்து ஓட்டிங்ஸே போட மாட்டேங்கிறாங்க. ஆனாலும் வந்து பிக் பாஸ் வீட்டார் இருக்காரு இல்லையா, பிக் பாஸோட மேனேஜ்மெண்ட் ரம்யா கிட்ட அப்படி என்ன தான் இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த வீட்டுக்குள்ளே வந்து வச்சுருக்காங்க அப்படிங்கிறது இப்போ வரைக்குமே வந்து புரியல. ஏன்னா ரெகுலராக பார்க்கக்கூடிய ஹவுஸ்மேட்ஸ், ஜென்ரலாக பார்க்கக்கூடிய ஆடியன்ஸ் இவங்க எல்லாருமே ஃபீல் பண்ணுறது வந்து என்னென்னா ரம்யாவெலாம் எதுக்காக இந்த வீட்டுக்குள்ளே இருக்காங்க, எவ்வளோ பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி இது, ஸோ இது எதுவுமே சரியாக பயன்படுத்திக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி எல்லாருமே வந்து யோசிக்கிறாங்க. அண்ட் இன்க்ளூடிங் நேற்றுக்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு நிகரான ஆள் யார், இவங்கெல்லாம் என் லிஸ்ட்லேயே கிடையாது அப்படின்னு சொல்லக்கூடிய ஆட்கள் யார் அப்படின்னு சொல்லி கேட்டுருக்கும் போது கூட சுபிக்ஷா, வியானா இவங்க எல்லாருமே வந்து ரம்யாவை பற்றி தான் வந்து சொல்லியிருந்தாங்க. ரம்யாவுக்கு வந்து இது தெரியல, இது எவ்வளோ பெரிய பிளாட்ஃபார்ம், எவ்வளோ பயங்கரமாக ஹெல்ப்ஃபுல்லாக வந்து இருக்க போகுது அப்படிங்கிறது சுத்தமாக அவங்களுக்கு வந்து தெரியாத காரணத்தினால தான் இப்படி வந்து இருந்துகிட்ருக்காங்க. எப்போ பார்த்தாலையும் சாப்பிட்றது, தூங்குறது, அதுக்கப்புறம் அவங்களுக்குள்ள ஒரு சர்க்கிள் இருக்குது, அந்த சர்க்கிளை வந்து வச்சுக்கிட்டு மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்களே தவிர மற்றபடிக்கு இந்த ஷோவுக்காக அவங்க எதுவுமே பண்ணதில்லை. ஸோ அதனால் அந்த பொண்ணு எவிக்ட் ஆகி வெளியே போட்டோம், இதெல்லாம் என் லிஸ்ட்லேயே கிடையாது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா மிகப்பெரிய அளவில் கரெக்டான ஒரு விஷயமாக வந்து பார்க்கப்படுகிறது. ஸோ அதெல்லாம் தாண்டி இந்த வாரத்துடைய டாஸ்க்கை பற்றி நம்ம பேசணும் அப்படின்னா கண்டிப்பாக ஒவ்வொருத்தருடைய ஸ்கோப்பை வந்து கண்டிப்பாக சொல்கிறேன், அது வந்து வெளியே வராது அப்படின்றதுல மாற்று கருத்தே கிடையாது. ஏன்னா தொடப்பம் கொடுத்து பெருக்க சொல்கிறது, அப்புறம் கரண்டியை கொடுத்து சாப்பாடாக்க சொல்கிறது, மாப்பை கொடுத்து கீழே க்ளீன் பண்ண சொல்கிறது, ப்ரெஷ்ஷை கொடுத்து டாய்லெட்டை வாஷ் பண்ண சொல்கிறது அப்படின்னு சொல்லி சில வேலைகளை வந்து பண்ணிகிட்ருக்காங்க பிக் பாஸ் டீம் அவர்கள். ஸோ அதனால் இதிலேருந்து ஒரு இண்டிவிஜுவாலிட்டி வந்து கண்டிப்பாக கொண்டு வர்றது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ இதுலேருந்து ஒரு நல்ல ஃபைண்டிங் பண்ணுறதும் அப்படின்றதும் ரொம்ப கஷ்டம். ஓகேங்களா, ஏன்னா அப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா சீசனே வந்து போயிட்டுருக்கு, அப்படி தான் ரொம்ப ஒஸ்ட்டாக வந்து போயிட்டுருக்கு. ஏன்னா இருக்கிறது எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா டாக்ஸிக் பர்சன்ஸ். ஓகே, யாருமே வந்து சரியான ஆட்கள், இவங்க வந்து கரெக்டான ஆளுங்கப்பா, இவங்களுக்கு வந்து நம்ம டைட்டில் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு யாருமே அங்கே வந்து கிடையவே கிடையாது. ஸோ அந்த ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா இந்த சீசனில் ரொம்ப மிஸ்ஸிங்காக வந்து இருந்துகிட்ருக்கு. ஸோ அட்லீஸ்ட் ஒரு வைல்டு கார்டை மறுபடியும் ஒரு வைல்டு கார்டு ஒரு 50வது நாளாவது ஒரு வைல்டு கார்டு என்ட்ரியை கொடுக்க வைங்கடா, எப்பா சாமி முடியலடா இவங்களெல்லாம் பார்த்து அப்படின்ற மாதிரி வந்து இருக்குது. ஏன்னா நம்மளே வந்து பார்த்திங்க அப்படின்னா பயங்கரமாக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம், வைல்டு கார்டு கண்டஸ்டன்ட்லாம் வரப்போகிறாங்க, வெறித்தனமாக கண்டென்ட் கொடுக்க போகிறாங்க, சூப்பராக வந்து இருக்க போகுது, இதுக்கப்புறம் கண்டிப்பாக வைல்டு கார்டு கண்டஸ்ட்லேருந்து வரக்கூடிய ஆட்கள் தான் டைட்டில் வின் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துட்டு இருந்தா
ஆல்ரெடி ஓல்டு கண்டஸ்டண்ட்டை விட வைல்டு கார்டு கண்டஸ்டன்ட் அதை விட வைல்டாக வந்திருக்காங்க, அதை விட மோசமாக வந்து இருந்துகிட்டு இருந்தாங்க. ஸோ அதனால் மக்களுக்கே ஒரு மாதிரி கன்ஃபியூஷன் தான், ஐயோயோ யாரோட நம்ம செலக்ட் பண்ணுறது அப்படின்ற மாதிரி. ஸோ பார்ப்போம் யார் வந்து டைட்டில் அடிப்பாங்க அப்படின்னு சொல்லி. ஓகே கைஸ், உங்களுடைய மைண்டில் இருக்கக்கூடிய டைட்டில் வின்னர் யார் அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இன்னொரு தகவல் சந்திக்கிறேன். அன்டில் தென் பாய் ஃப்ரம் உதய். நன்றி, வணக்கம்.